நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிஎஃப் அக்கௌண்ட் எரர் பிரச்சனை வருது அப்படின்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு போட்டிருப்பேன். ஸோ அது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு சால்வ் ஆகலை இந்த பிரச்சனை, இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, எரர் ஷோ ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நார்மல் உங்களுக்கு வர பிரச்சனை சேம் எனக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு டெமோ மட்டும் பண்ணுறேன். இந்த யூஏஎன் நம்பரும் ப்ளஸ் பாஸ்வேர்டும் நான் நார்மலாக எப்பயும் நீங்கள் என்ட்ரு பண்ண மாதிரி நானும் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கிறேன். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேம் இதில் ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். சேம் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு. இந்த ஓடிபியை நான் இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கும். இதில் ஓல்டு பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கும். சேம் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. இப்போ நானும் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்துருப்பீங்க. சேம் இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி எரர் வந்திருக்கும். சேம் இப்போ எனக்கும் இதே எரர் தான் வருது. இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சேம் நம்ம ஹோம் பேஜுக்கு, சேம் இந்த யூஏஎன் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இதில் கீழே உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எதுவும் மிஸ்டேக்காக ஃபில் பண்ணிடாதீங்க. உங்களோட பேரில் இருக்க இன்சியல் கூட ஃபஸ்ட்டில் வரணுமா இல்லை பேருக்கு அப்புறம் வரணுமா அப்படின்றத கூட கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கும். ஸோ ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அதே போல் நியூ பாஸ்வேர்டு என்ன அப்படின்றதோ நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சேம் வெரிஃபை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு யுவர் பாஸ்வேர்டு ஹாஸ் பீன் சேஞ்சடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் நம்ம யூஏஎன் நம்பரு, இப்போ நம்ம நியூவாக சேவ் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டு, ஸோ இதை நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் சேம் ஓடிபி என்ன ரிசீவ் ஆகிருக்கோ அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைவாகவே பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. பிஎஃப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை, வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஸோ இதுக்காக நிறைய செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்போ ஆனால் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1/2 hourக்குள்ளே நான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். ஒரு லைக், அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிஎஃப் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.